தினம் அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தீபாவளியை கொண்டாடுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒரு கோவிலுக்கு போகிறாங்க. தனமோட ஃபேமிலியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு போகிறாங்க. அதே கோவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கதிர் ஃபேமிலியும் வந்திருக்காங்க. கதிர் ஃபேமிலி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கோவிலுக்கு வந்திருப்பாங்க. கதிர்கிட்ட அவங்க ஃப்ரெண்டு டக்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்பாங்க அப்படின்னா, எப்படி நீங்கள் 2 பேரும் வந்து இந்த ஊரில் எவ்வளவோ கோவில் இருக்குது, ஆனால் அந்த 2 பேரும் பாரு ஒரே கோவிலுக்கு தான் வரணும்னு இருக்குது பாரு, விதியே உங்கள் 2 பேரையுமே சேர்த்து வைக்க தான் நினைக்கிது போல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு கதிர் சொல்லுவாங்க, நீ வேற சும்மா இரு, நானே அவங்க விஷயத்தில் இனிமேல் தலையிட மாட்டேன், நான் அவங்க விஷயத்துக்கே இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ என்னென்னா அவங்க மூஞ்சில் முழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அவங்க எது தப்பாக எடுத்துவாங்கன்னு எனக்கு வேறு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு கதிர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தனத்தோட அத்தையும் கதிரோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தோம் கதிர் சாருக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, அவன் வந்து தங்கச்சி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். சொந்தத்திலே பொண்ணு இருக்குது, ஆனால் அவன் தான் இன்னும் ஒத்துக்காமல் இருக்கான். சீக்கிரம் அவன் மனசு மாறும் தான் நாங்களாம் வேண்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரோட அம்மா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.